ரொம்ப நாள் கழித்து நம்மளோட ஸ்பைசி ஹன் சேனலுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றி. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெக்கேஷனுக்காக ஊருக்கு வந்திருக்கோம். இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. நாங்கள் ஊருக்கு வந்ததுலேருந்து நம்ம நாள்கால் குட்டிக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு போல். பார்த்து 2 மாதம் ஆயிடுச்சு. அதனால அதோட லவ் வந்து அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுச்சு. அதோட கால் வந்து தரையில் நிற்கவே இல்லை சொல்லப்போனால். நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஃபுட், நல்ல ஒரு ரெஸ்ட். அதுக்கப்புறம் கட்டுத்தரைக்கு வந்தேன். இவ்வளோ பாசத்தை கொட்டி கொட்டி நக்கி அந்த மண்டையெல்லாம் ஈரம் ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்களேன். இவங்களோட அம்மா வந்து இதோ இந்த மேடம் கிடையாதுங்க. இவளோட அம்மா வந்து பக்கத்தில் இருக்கா. ஆனால் வந்து மாடு கூட பாருங்கள் அதோட லவ் எவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதுன்ட்டு. இதோட அம்மா வந்து இதுதான். நம்ம வீட்டில் இருக்க ஆடு மாடு கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ பாசமாக இருக்கும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாட பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதேமாதிரி வீட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா பூனைக்குட்டியும் நம்ம மயோ குட்டியும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. மயோ வந்து அந்த பூனைக்குட்டியை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாள். போட்டு மேலே ஏறி படுத்துக்கிறது, வாழை பிடிச்சி கடிக்கிறது. ஆனாலுமே வந்து பூனை ரொம்பலாம் வந்து கோவப்படவே படாது. சரி ஏதோ பண்ணுறியா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே போல் தான் ஒரு லாங் வீடியோ எடுப்போம். ஏன்னா நம்ம சேனலில் வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி குக் பண்ணுறது வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வாவல் மீன் குழம்பு, அப்புறம் வந்து வறுவல், இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். மீன் வந்து ஒரு நார்மல் வாட்டரில் ஒரு 4 முறை வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குறது சின்ன வெங்காயம் தான். இல்லை என்னால் உரிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் பாதி பாதி கூட சேர்த்துக்கலாம். இது பெரிய வெங்காயத்துலேயே ஃபுல்லாக வச்சோம் அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப நீத்த மாதிரி இருக்குங்க. இந்த சின்ன வெங்காயத்தில் ஒரு காரம் இருக்கும். அந்த காரம் வந்து அந்த மீன் குழம்பு, இந்த புளிக்குழம்புக்குலாம் நல்ல ஒரு ருசி கொடுக்கும். அதுக்கு தான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து நான் 2.5 கட்டி அளவுக்கு பூண்டு உரிச்சிருக்கேன். நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் உரித்து எடுத்தாச்சு. இப்போ உரித்த சின்ன வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் பூண்டு மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு போல் எடுத்து போட்டிருக்கேன் மிக்ஸி ஜாரில். அதே மாதிரி நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 3/4 வெங்காயத்தை வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்றும் பாதியுமாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் சொல்லித்தர அந்த மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கேன்னு நான் ட்ரை பண்ணது தான். ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக வந்தது. அதில் வந்து நான் மீன் குழம்பு நான் இப்படி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் உங்களுக்கு அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது மீன் குழம்பு வைக்கிற கடாயை எடுத்துக்கலாம். இந்த கடாய் வந்து நான் விபிடிஎஸ்லேருந்து ரொம்ப கிட்டத்தட்ட வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது தான். எனக்கு இந்த கடாய் பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹீட் வந்து உங்களுக்கு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குது. அந்த கடாய் ஃபுல்லாகவே ஒரே ஷீட்டால் ஆனது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் வந்து வர்த் பை நான் சொல்வேன். இப்போ 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் முழு வரமிளகா 4 சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். அந்த சமயத்தில் நம்ம வந்து பூண்டும் வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஃபுல்லாக நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொடியெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா திரண்டு வரும் பாருங்கள். அந்த சமயத்தில் வந்து நம்ம தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, எனக்கு மீன் குழம்பே வைக்க தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரைச்சி அப்படியே நான் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த வதங்கிட்டு இருக்கு பார்த்திங்களா, இது கூட வந்து தேவையான அளவு மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கூடவே நான் தக்காளியும் அரைச்சி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா தளன்னு கொதிக்கட்டுங்க. இந்த சமயத்தில் வந்து மீன் வறுவலுக்கு வந்து மறுபடியும் கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் கொஞ்சம் உரிச்சிட்டு அதையும் வந்து நான் தட்டி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து அந்த இஞ்சியும் பூண்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரைச்சி சேர்க்க போகிறதில்ல, தட்டி சேர்க்குறேன். நான் இந்த மாதிரி ஒரு டைம் மீன் வறுவல் வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. அரைக்கிறப்போ அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த டைம்லேயே நம்ம மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க புளித்தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழத்து அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன். ஏன்னா நான் கொஞ்சம் அதிக அளவில் தான் மீன் சேர்க்க போகிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நான் மீன் சேர்த்து ஒரு குழம்பு வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் புளித்தண்ணியும் சேர்த்துட்டேன். மறுபடியும் வந்து லிட்டு போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் அப்படின்ட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டும் நான் வந்து தட்டி எடுத்துக்கிறேன்.
நீங்கள் தட்டி ஒரு குழம்புலையோ இல்லை ஒரு இறால் வறுவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து இறாலும் தவா ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் க்ளீன் பண்ணல. இதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும். இந்த சமயத்துலேயே நம்ம சித்துக்குட்டியும் கூட வந்து உட்காந்துட்டு இருந்தார். எனக்கு இப்போ தெரியல நம்ம சித்துக்குட்டிக்கு வந்து இவ்வளோ பெருசாக உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்த உடனே அந்த வ்ளாக் ஷேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆனால் நாங்கள் வந்துமே பார்த்திங்கன்னா இப்போது 10 to 12 டேஸ் ஆயிடுச்சு. 10 டேஸ் பக்கம் சித்துவுக்கு பயங்கரமாக ஃபீவர், பெட்டில் அட்மிட் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்தேன். நான் இது எல்லாமே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் பையன். ரொம்ப ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. எனக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் பக்கம் தூக்கமே இல்லை. அதனால தான் நான் பெருசாக ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் எதுவுமே ஒரு 10 நாள் அப்படியே உங்களுக்கு ஸ்டாப் ஆகிருக்கும். அது அதனால தான். இப்போ மீன் வறுவலுக்கான மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, மிளகாய் தூள், உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இஞ்சியும் பூண்டும், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை மட்டுமே நீங்கள் மீனில் போட்டு பரட்டி அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து தவா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது நம்ம கார்ன்ஃப்ளவர், மைதா இதெல்லாம் சேர்த்தோம்னா ஏதோ ஒரு பவுடர் வந்து ஒரு பஜ்ஜி வந்து கோட்டான மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த மீனோட ஃப்ளேவரும் அப்படியே இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. ரசத்து கூட இல்லை மீன் குழம்பு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அல்ட்டியாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் ஒரு தேங்காய் அப்படியே ஃபுல்லாக நான் வந்து தேங்காய் ஃபுல்லாக சில்லு எடுத்து அதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து மையாக அரைச்சிட்டு அதை வந்து நான் பாலாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்தும் நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஒரு தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் பாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன் குழம்புல வந்து நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் பால் சேர்க்குறப்ப கொஞ்சம் மேலே வந்து நுர கட்டின மாதிரி வரும். அது மட்டும் நான் எப்போவுமே அந்த அரிகரண்டியில் அரிச்சு எடுத்துருவேன். இது கூட வந்து நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. நிறைய பேர் எதுக்கு யாருடா மீன் குழம்புக்கு சர்க்கரைலாம் சேர்ப்பாங்க அப்படின்னு கேட்பீங்க. நம்ம புளிக்குழம்பு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சர்க்கரை சேர்ப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் மீன் குழம்புக்கும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் சென்னை போனதுக்கப்புறம் தான் மீன் சேர்த்ததுக்கப்புறம் கூட குழம்புல ரொம்ப நேரம் விட்டுருந்தாலுமே மீன் பெருசாக உடையாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவருமே கொடுக்குதுங்க. நான் லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். மேலே கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து மசாலா போட்டு விரசி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை அப்படியே நான் தவா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது இந்த தவா ஃப்ரை. கூட வந்து நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து கடாயில் கொஞ்சமாக வந்து வெங்காயம், அப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு, அந்த விழுது, அது கூட மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு மட்டும் சேர்த்து ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானும் நம்ம இது கூட சேர்த்துக்கிறேன். ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா நடுவாண்டு அப்படியே டீவியேட் பண்ணிட்டு நான் சென்டராக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது நல்லா உப்பு காரம் பிடிச்சி வரும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் கூட கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பரட்டி எடுத்திங்கன்னா நல்லா மசாலாவும் ஒட்டி வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசம் சாதம், அப்புறம் வந்து மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதத்துக்கு கூட, எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் பெஸ்ட்டாக பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரானை வந்து நான் நடு பாதியில் 2 கட் பண்ணதே வந்து நல்ல டேஸ்ட் வந்து கொடுத்துச்சு. நல்லா மசாலா ஒட்டி வந்தது. நீங்களும் வந்து ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடும் வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பெரியக்கா வீட்டிலேருந்து அக்கா வராங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்து, பாப்பா கொஞ்சம் நிறைய பேர் வராங்க. அப்படிங்கிறதுனாலேயே கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கி நான் மீன் குழம்பு வச்சுருந்தேன். ஆனால் நான் வீடியோவில் பெருசாக உங்களுக்கு காட்டவே இல்லை. ஏன்னா எனக்கு சரியாக இருந்ததுங்க. ஏன்னா குட்டீஸ் வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் பார்க்குறது அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து கிச்சன் அப்படியே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. சரி, அக்கா வந்து இதுக்கப்புறம் சாப்பாடு பரிமாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பரிமாறிட்டுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து மீன் குழம்புல வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக போயிடுச்சு. காரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடையில் வாங்கின மசாலா வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன், சாம்பார் பொடி. அதில் வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் போல். நான் வந்து அங்கே யூஸ் பண்ணுறது வீட்டில் அரைச்ச மசாலா. இங்கே வந்து காலி ஆயிடுச்சு. நான் அதை யூஸ் பண்ணனால கொஞ்சம் காரமாக இருந்த மாதிரி இருந்தது. நீங்கள் வந்து கொஞ்சம் இது மாதிரி கடையில் அரைச்ச மசாலா யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அக்காவுக்கு எல்லாத்துக்கும் வீட்டில் எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நான் பாப்பாவை கொஞ்சம் நேரம் நான் கையில் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து குழம்பு வறுவலோடு வச்சு நல்ல ஒரு டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் சில்க் சாரியெல்லாம் வந்து சென்னை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது எல்லாமே சரி பேக்லேருந்து எடுத்து வச்சிடலாமே, ஏன்னா பெருசாக அங்கே யூஸ் பண்ணவே இல்லைங்க. அங்கே கட்டுறதுக்கான வாய்ப்புமே இல்லை. சரி, ஏதாவது ஜுவல் ஷாப் மாதிரி கொலாப்ஸ் வந்தது அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பாக சில்க் சாரி மாதிரி போடணும்ல, அதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன்.
அப்புறம் வந்து சரி அங்கே ஒரு 2 சாரீ மட்டும் வச்சுட்டு மீதி இங்கேயே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம், இங்கே ஏதாவது கல்யாணத்துக்குலாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இந்த ப்ளவுஸ் வந்து தம்பியோட கல்யாணத்தப்போ நினைவுறுத்துறப்போ நான் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ரொம்ப அழகாக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் கேலரி த பிரைடல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்துறையில் இருக்குது. ரொம்ப அழகாக ப்ளவுஸஸும் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே என்னோடய ஃபுல் குர்த்திஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட மட்டும்தான் நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வேறு எங்கேயுமே பண்ணாலுமே எனக்கு நல்ல ஃபிட்டிங் வருது. பட் எனக்கு அந்த ஃபுல்லாக எனக்கு அந்த ஒரு பிடிச்சிருக்கு, எல்லாமே எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு எனக்கு எங்கேயுமே தோண மாட்டேங்குது. எனக்கு எல்லா குர்த்திஸுமே நான் இவங்ககிட்ட தான் நான் கிளாத் வாங்கி அனுப்பிச்சிடுவேன். அப்படி இல்லைனாலுமே ஏதாவது கிளாத் இருந்தால் எனக்கு டிசைன் பண்ணி அனுப்பிடுங்க அப்படின்ட்டுருவேன். ரொம்ப அழகாக வந்து எனக்கு அனுப்புவாங்க. உங்களுக்கு வேணும்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வந்து போயிட்டு வந்துடலாம். ஊர்லேருந்து தம்பி இந்துலாம் வந்திருந்தப்போ நான் வந்து ஒரு கிளிப் எடுத்திருந்தேன். அவங்க வந்து எண்டில் வந்துட்டு போனாங்க. எண்டில் தான் போனாங்க. எண்டா இல்லை March 1 அந்த மாதிரி டைமில் கிளம்புனாங்க. அப்போ வந்து நான் எடுத்த கிளிப் தான். அவங்க ஒரு 6 days இருந்தாங்க. பட் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஏன்னா எனக்கு ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கும் இருந்தது, பர்சனலாகவும் நான் நிறைய கமிட்மெண்ட்டில் இருந்தேன். அந்த மந்த்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு மென்டலியும் நான் ரொம்ப லோவாக இருந்தேன். அது இல்லாமல் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாக, அதை மீறி நான் வந்து மென்டலாக நான் லோவாக இருந்தாலுமே நான் ஒர்க்குக்காக ஓடி ஆகணுமே நான் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இவங்களும் ஊர்லேருந்து வரேன் அப்படிங்கும்பொழுது சரி ஓகே எவ்வளோ பெஸ்ட்டாக முடியுதோ அவ்வளோ பெஸ்ட்டாக அவங்கள கவனித்து அனுப்பணும் அப்படின்னு நினச்சேன். பட் கொஞ்சம் அங்கங்கே நான் தடுமாறினேன். இருந்தாலுமே என் ஃபேமிலி வந்து பயங்கர சப்போர்ட்டாக, ரொம்பலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஜட்ஜ் பண்ணாத ஒரு ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் வந்து ரேவதி அக்கா தான் வந்து வீடியோ காலில் இருந்துட்டு என்னென்னலாம் பண்ணா அப்படின்னு மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்து வந்து வீடியோ கால் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தா. குட்டியோட பேர் வந்து தியாரா. புவனேஷோட பையன் பேர் வந்து வியன். அவர் வந்து வெளியில் விளையாண்டுட்டுருக்காரு. அவர் அதுக்கு மேலே சேட்டை. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நான் கேமராவில் அவளை காமிச்ச உடனே இது யாருன்னு கேட்டால் பாப்பா அப்படிங்கிறா. நான் இன்றைக்கி என் முகம் வந்து பயங்கர டயர்டாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து சித்துக்குட்டிக்கு வர ஃபீவர். அவங்க கிளம்புன உடனே பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே சித்துக்கு ஃபீவர் வந்துருச்சு. அப்புறம் அவருக்கு சரியானோடனே எனக்கு பயங்கர ஃபீவர், கோல்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு 6 நாள் அவங்கள வந்து நல்லபடியாக கவனித்து அனுப்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க கிளம்புற அன்றைக்கி ஃபைனல் டே வந்து மீனும் கொஞ்சம் இறாலும் வாங்கியிருந்தேன். வாங்கி அவங்களுக்கு நல்ல ஒரு நான்வெஜ் சமையல் வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து சாப்பிட வச்சு அப்புறம் அனுப்பிச்சாச்சு. கிளம்புறப்பெல்லாம் வந்து எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அது ஏனே தெரில. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 15 days ஊருக்கு போகிறது தான். மைண்டு வந்து எனக்கு சுத்தமாக இல்லவே இல்லை. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டே இருந்தது. சரி அவங்க கிளம்பிட்டாங்க. ஊர்லேருந்து அம்மா தேங்காய், சுரக்காய், பூசணிக்காய், முறுக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அக்கா வீட்டிலேருந்து சிப்ஸு, அப்புறம் வந்து கீரை, இந்த மாதிரி நிறைய கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இப்போ பேக் டு மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து அக்கா வீட்டுக்கு கொஞ்சம் காயெல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க. சரி தோட்டத்துக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் காய்கறிலாம் அறுவடை பண்ணலாம். நம்ம நதீன் குட்டி இந்த ஜீப் விட்டு அவர் இறங்குறதே இல்லை. என்ன பார்த்தாலும் ஜீப்பில் தான் போயிட்டு வந்துட்டுருக்காரு. அம்மா அம்மான்னு அப்பப்போ கூப்பிட்டுட்டே இருப்பார். ஏதோ அங்கே பாருங்கள், எங்கே இருந்தாலும் பின்னாடியே இருப்பாங்க. சரி கொஞ்சம் இந்த காம்போடவே எடுத்துக்கலாங்க. அங்கே போயிட்டு வேணால் நம்ம காம்பை வந்து பிடிச்சிக்கலாம். யாரோ சொன்னாங்களே இந்த டைமு நான் வந்து என்னோட ஒரு மேரேஜ்க்கு வந்து போயிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டோட க்ளோஸ் ரிலேட்டிவ் மேரேஜ் போயிருந்தேன். அவள் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சுண்டக்காய் குழம்பு வந்து அவள் ஒரு டைம் வச்சாலாங்க. அவங்க வீட்டில் வந்து பயங்கர ஃபேவரட் ஆகிடுச்சான். அவள் எங்கேயாவது வந்து 1 week சென்னையிலேருந்து இங்கே ஊருக்கு வர மாதிரி இருந்தால், அவங்களும் திருச்செங்கோடு தான், ஊருக்கு வர மாதிரி இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் குழம்பு தான் வந்து உன்னோட சுண்டக்காய் குழம்பு தான் நான் வச்சுட்டு வருவேன், என் ஹஸ்பண்ட்க்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். எனக்கு கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஆஹா அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வந்து வதக்கி அரைச்சி வைப்பாங்க. ரேவதிக்கா வந்து சுண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வதக்கி வைப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்படியே மறுபடியும் ட்ரை செய்ய எனக்கு அதுவே பிடிச்சிருச்சு. நான் உங்களுக்கு இந்த முறை நான் சுண்டக்காய் எடுத்துகிட்டு போயிட்டு முடிஞ்சால் நான் ரீல்ஸில் ஷேர் பண்ணுறேன், அப்படின்னா vlogல ஷேர் பண்ணுறேன். இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சுண்டைக்காய் குழம்பு பை ஸ்பைசி 100 போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அவுட்டோர் குக்கிங் வேணுமா அப்படின்றதும் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கும் வந்து ஆசையாக இருக்க வெளியில் வச்சு சமைக்கணும் அப்படிங்கிறது. ஒரு வழியாக வந்து சுண்டைக்காய்லாம் பொரிச்சாச்சு. இதில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய சுண்டைக்காய் வந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த டைம் வத்தல் போட்டு வைக்கணும்னு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வத்தல் போடுவோம். அதே மாதிரி நீங்கள் ஊர்லேருந்து என்னென்ன மாதிரியான வ்ளாக்ஸ்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான வ்ளாக்ஸ்லாம் நான் நிறையா போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வாழைப்பூ ஒடிக்க போகிறேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து என்னது வாழைப்பூ வந்து எடுக்கிறதுக்காக வந்து இந்த கோழியோட கூண்டு தான் ஊட்டிட்டு போகிறேன். ஏன்னா கொஞ்சம் உயரமாக இருக்குது, இங்கே சேர்லாம் போட்டால் பத்தாது.
அதனால் இந்த கூண்டை வந்து இப்போ நான் நகர்த்திட்டே போக போகிறேன். உங்களுக்கு வாழைப்பூ ஒடிக்கிறது நான் காட்டுறேன். கூண்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பூ ஒடிக்க தான் வந்திருக்கேன் இப்போ. ஆமாம், வாழைப்பூ வந்து மேலே இருக்குது. கூண்டு கொண்டாந்து போட்டாச்சு. நம்ம அவுட்டோர் குக்கிங் பண்ணுவோம் இல்லைங்க. இப்போ வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த அடுப்பை. நான் இருக்கும்பொழுது அவ்வளோ வேலை கொடுப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இருக்குது. தோட்டத்தில் தண்ணி பாஞ்சிட்ருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம ஏறி இதை ஒடிச்சிருவோம். ஏறிட்டேன். ஆக்சுவலாக பயங்கரமாக கிட்டு கிட்டுன்னு ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ இந்த வாழைப்பூ தான் ஒடிக்க போகிறேன். நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். ஏன்னா ரொம்ப எஜ்ஜில் நின்றுட்டுருக்கேன். நம்மளோட வாழைப்பூ கிடைத்து விட்டது. இங்கே பாருங்க, வசமாக ஒரு கோழி ஒன்று கிடச்சிருக்கு. காடு ஒரு சேவை கோழி 20 கிலோ கிடச்சிருக்கு. நீ பிடிச்சி அடிச்சிடலாம். வாங்க வாங்க சேவல், உள்ள வாங்க சேவல், வாடா. யாருக்கெல்லாம் இந்த 20 கிலோ சேவக்கோழி வேணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு முடிஞ்ச கொரியர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன்ங்க. நான் வந்து அப்போ சும்மா அப்படியே டைமிங்கில் பேசினது தான். நான் இப்போ vlog வந்து எடிட் பண்ணும்போது எனக்கே சிரிப்பு வந்துச்சு. அடுத்தது மறுபடியும் தோட்டத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த டைம் வந்து கொஞ்சம் சம்மரில் ஊருக்காலாம் போடலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. சரி வாங்க எங்கே போகலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் போயிட்டு. அடுத்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் பறிக்கலான்னு வந்திருக்கேன். இங்கே லெமன் நிறையா இருக்குது. இந்தம்மா சித்துமா பொடி. நதின்னு சித்துக்கும் ஆனால் ஒன்றா லெமன் சாதம், அப்புறம் நான் சொன்ன மாதிரி லெமன் ஊறுகாய், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லெமன் தேவைப்படுது. லெமன் பாருங்கள் நிறைய பழுத்தும் இருக்குது. என்னடா இது? எலுமிச்சம்பழமா? நீ ஏன் என் கூட சுற்றிட்டு இருக்க? இந்த மாதிரி திரண்டு காயாக இருந்தாலும் நல்லா பழுத்துக்குங்க. ரொம்ப பச்சை காயாக பொறிக்கிறதுனா கண்ணுது. இந்த மாதிரி திரண்டு காயாக பறிச்சுக்கலாம். காட்டிக்கலாம் அந்த காயும் எல்லாம் ஒன்றா போட்டு காட்டி. குமட்டிக்கீரை பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இது வந்து எவ்வளோ கீரை எனக்கு கிடைக்கும்னு தெரில. ஆனால் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீரை எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் இருட்டு ஆயிடுச்சு பாருங்கள். சன் செட் ஆக போகுது. குமுட்டி கீரை வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த மேலே பூ வந்து உங்களுக்கு ரெட்டிஷாக இருக்கும். இது எல்லா தோட்டத்துலேயும் கிடைக்குமான்னு தெரியல எனக்கு. நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் வந்து அதிகமாக இருக்கும் குமுட்டி கீரை. பக்கத்து தோட்டத்தில் சுத்தமாக இருக்காது. அது அந்த மாதிரி தான். நம்ம அதிகமாக வந்து களைக்கொல்லியெல்லாம் அடிக்கிறோன்னா ரொம்ப அந்த கீரையெல்லாம் பட்டு போயிடும், பெருசாக மறுபடியும் வராது. இதுவே நீங்கள் கொஞ்சம் மருந்தெல்லாம் கம்மியாக இருக்குது அடிக்கிறீங்க அப்படின்னா நம்ம காட்டில் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. வீட்டில் வந்து நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வந்து அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தில் வேலை செய்கிற பையனையும் அனுப்பிச்சிட்டாங்க. அவனும் வந்து எனக்கு கொஞ்சம் கீரெல்லாம் பொறிச்சு ஹெல்ப் பண்ணி கொடுத்தா. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிறப்போ மணி வந்து 7 மணி ஆயிடுச்சு. நல்லா இருட்டு கட்டிடுச்சு. குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு அவங்க விளையாண்டுட்ருக்காங்க. ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். 2026 ஆரம்பிக்கும் பொழுது எல்லாத்துக்கும் இவ்வளோ மோசமாக போகும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படின்னு தெரில. பட் எனக்கு வந்து ரொம்ப 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 மோசமாக போச்சு. நான் மென்டலி ரொம்ப டவுன் ஆனேன். அதுலேருந்து மறுபடியும் அப்படியே கொஞ்சம் பேக் பண்ணி புஷ் பண்ணி நான் மறுபடியும் பேக் வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலகமே வந்து எங்கேயோ பின்னோக்கி போகிற மாதிரி இருக்குது. எதுக்கு இவ்வளோ சண்டை? அதில் எவ்வளோ குழந்தைங்க இறக்குறாங்க. அப்பா அம்மா இல்லாமல் எத்தனை குழந்தைங்க வந்து அனாதையாகிறாங்க. இல்லை குழந்தைங்க இல்லாமல் அப்பா அம்மா எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க. எல்லாம் வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே ஷார்ட் தான். இதில் நான் பெருசாக நீ பெருசான்னு காமிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ண முடியும்? நம்மளால் நம்ம வந்து ப்ரே தான் பண்ணிக்க முடியும். வந்து அவங்களுக்காக நம்ம வேண்டிப்போம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.